ஸோ அவரை உலகமே இது கும்பிட ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல அவரை கும்பிட்டுட்டு தான் பண்ணணும்னு. இந்த கதை வந்து இது சாதாரணமான கதை அல்ல. இந்த கதைக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு. ஸோ இந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்பதான் முக்கியமான விஷயம். சரியா? உலகத்துல 3 விதமான சக்திகள் இருக்குது. ஒன்று கிரியேட்டிவ் எனர்ஜி. பிரம்மா தான் ஆக்கும் கடவுள். விஷ்ணு இஸ் காக்கும் கடவுள். சிவன் வந்து என்னது? அழிக்கும் கடவுள். அதுதான் அழிக்குன்னா உலகத்தை அழிக்கிறது இல்லை, அகங்காரத்தை அழிக்கிறார். ஸோ அந்த கணபதியினுடைய தலையை வெட்டுறாரு அப்படின்னா அவன் அகங்காரத்தை அழிக்கிறார். போடா அப்படின்னு தூக்கி போடுறார். சிவனை நம்ம தேட வேண்டாம், தெய்வத்தை நீங்க தேடாதீங்க. நமக்குள்ள இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களும் சிந்தனைகளும் அழுக்குகளும் எப்ப நான் எடுக்கிறனோ கடவுள் நம்மளை தேடி வருவார். நம்ம அவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல விநாயகர்னா யாருன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். உலகத்துல கோடியில ஒருத்தர் கூட இந்த உண்மை தெரியாது. அதை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதா அவங்க கேட்ட உடனே எனக்கு ஒரு ஆசை. இந்த விநாயகரை பத்தி ஒரு கதை உண்டு. அந்த கதை ஞாபகம் தெரியுமா இருக்காது? விநாயகரை பத்தி கதை தெரியாதா? என்ன எப்படி சொல்லிட்டீங்க? யாருக்குமே தெரியல. பார்வதி வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க வீட்டுல. பார்வதி வீட்டுல குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது வெளியில காவலுக்கு யாரை வச்சிருந்தாங்கன்னா சிவன். அவர் பார்வதிக்கு யாரும் அசிஸ்டன்ட் இல்லை. இப்போ இந்த பார்வதி என்ன பண்றாங்க, நான் குளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியில நந்திய அங்க காவலுக்கு வச்சிருக்காங்க. சிவனுடைய வாகனம். வேற யாரும், வெரி லாயல் பர்சன் டு லார்ட் சிவா. ஸோ வெளியில உட்கார வச்சுட்டு அவங்க குளிக்க போறான். அந்த நேரத்துல திடீர்னு சொல்லாம கொள்ளாம யார் வர்றான்னா சிவன் உள்ள வர்றார். வந்த உடனே யாரையும் உள்ள விடக்கூடாது, நான் குளிச்சு முடிக்கிற வரைக்கும் பார்வதி உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனா வாகனம் யாரு? அவரோட விசுவாசி இல்லை. முதல்ல அவர் வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்றாரு? சிவனுக்கு தான் பாஸ். அதுக்கப்புறம் தான் செகண்ட் பாஸ் தான் இவங்க. ஸோ அதனால சிவனே வந்து உள்ள போகணும்னு நீ உடனே உள்ள போகணும்னு பதிலே பேசாம உள்ள விட்டுறாரு. இவங்க உள்ள போறாங்க. உள்ள போன உடனே பார்வதிக்கு பயங்கர கோவம் வந்துருது. அப்ப எனக்குன்னு உலகத்துல யாருமே இல்லையா? எனக்கு லாயலா இருக்கிறது எல்லாம் இவர் வந்து ஆளு. அதனால எனக்குன்னு ஒரு ஆளை நானே உருவாக்க போறேன் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி அந்த ஒரு உயிரை ஜீவனை நம்ம உருவாக்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, தன் உடம்புல இருக்கக்கூடிய மஞ்சள் சந்தனத்தை எல்லாத்தையும் வச்சு அவங்களே ஒரு உயிரை உருவாக்கி ரொம்ப அதுக்கு எல்லா சக்தியையும் கொடுத்துட்றான். அந்த சக்தியை கொடுத்து அவருக்கு பேரு தான் விநாயகர்னு பேரை வச்சு, நீ தான் நில்லு, யாரையும் இனிமேட்டு உள்ளேயே விடக்கூடாது, ஏன்னா நந்தியை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள வச்சிடறான். அப்ப வச்ச உடனே இப்ப மறுபடியும் சிவன் அவர் வீடு தானே, அவர் வீட்டுக்கு உள்ள வரும்போது இவரு பாக்குறாரு, உள்ள போகக்கூடாது, அம்மா குளிச்சிட்டு இருக்கிறாங்க, நீங்க உள்ள போகக்கூடாதுன்னு. இது யாரா அது என் வீட்டுக்குள்ள வந்து என்னையே போகக்கூடாதுன்னு சொல்றதுன்னு அவருக்கு ரொம்ப கோபம் வருகிறது. நீ இப்ப என்ன வழி விட போறியா இல்லையா? இல்லைன்னா நம்ம யார் சொன்னாலும் நான் விட மாட்டேன், நீ யாரா வேணாலும் இருந்துக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எங்க வீட்டுல எங்க அம்மா எனக்கு முதலாளி அம்மா உத்தரவு போட்டிருக்காங்க, எனக்கு ஆர்டர் வந்திருக்கு, உன்னை உள்ள விட மாட்டேன் அப்படின்னு இவர் பார்த்தாரு. சரி, இந்த சின்ன பையன்கிட்ட போய் நம்ம எதுக்கு சண்டை போடணும்னு சொல்லிட்டு அவர் சிவன் தன்னுடைய படைகள் எல்லாத்தையும் அனுப்பி முதல்ல அவனை தூக்கி ஓரமா வைப்பா, அவனை அடிச்சு போட்டு ஓரமா நவுத்து, சின்ன பயலா இருக்கான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய படைகள் எல்லாம் அனுப்புறாரு. இந்த படைகள் எல்லாம் போய் அவர் கூட சண்டை போடுறதுக்கு போனோன்னா அவரு எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு. யாரும் இந்த சின்ன பையன். ஏன்னா சக்தி இல்லையா, சக்தியோட அவதாரம் இல்லை. ஸோ எனர்ஜி எல்லாம் அங்கிருந்து வந்திருக்கு. சிவன் கொஞ்சம் மிரண்டுட்டாரு. என்னடா அவன் நம்ம படையில அத்தனைத்தையும் துவம்சம் பண்ணிட்டாரு, இப்பேற்பட்ட ஒரு ஆளை என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப உள்ள போகணுமே, இவனும் விட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி அவரே வந்துட்டாரு. சரி, இவனை நானே நேரடியா சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க வந்து பார்த்துட்டு, என்னடா உள்ள விட மாட்டேன்னோன்னா அவருக்கு சிவனுக்கு ரொம்ப கோபம் வந்து கத்தி எடுத்து தலையை வெட்டிடுறாரு. சிவனை எதுக்க முடியாது இல்லையா? தலையை வெட்டினா தலை கலண்டு போய் விழுந்துருது. பையன் கீழே விழுந்துட்டான். இவர் உள்ள போறாரு. உள்ள போனோன்னா பார்வதிக்கு கடும் கோபம். எப்படி நீங்க வந்து நான் வச்ச ஒருத்தரை நீங்க எப்படி இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்வதி வந்து காளி அவதாரத்தை எடுக்கிறான். பயங்கர அவதாரம் எடுத்து ருத்ர தாண்டவாடி இந்த உலகத்தையே நான் அழிக்க போறேன்னு சொல்லி கிளம்பிட்டான். கிளம்பின உடனே தேவலோகத்துல பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. இந்திரன் ஒரு பக்கம்,
பிரம்மா ஒரு பக்கம், அவர் தானே படைத்தவர் எல்லாத்தையும். அதெல்லாம் டென்ஷன் ஆகி என்னப்பா அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, உலகமே அழிஞ்சு போயிடும் போல தெரியும், இந்த சக்தி நினைச்சா ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் ஒன்றும் நிறுத்த முடியாது. போய் சிவனிடத்துல போய் வெளியிடுறாங்க, என்ன இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இதை எப்படியாவது காப்பாற்றணுமே இந்த பூலோகத்தை அப்படின்னோடனே சிவனுக்கு அப்பதான் புரியுது, ஐயோ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டோம், இப்போ என்ன பண்றது அப்படின்ட்டு, சரி அந்த அம்மா கிட்டே போய் ஒரு சொல்யூஷனை கேளுங்க அப்படின்னு சொல்லி பார்வதிட்ட அனுப்புறாங்க. உடனே பார்வதி என்ன பண்றாங்க, இந்த கோவத்திலேருந்து என்னை நீங்க எனக்கு நான் எப்போ அடங்குவேன் அப்படின்னு சொன்னா எனக்கு 2 உத்தரவாதம் கொடுக்கணும். ஒன்று வந்து இறந்த பையனை நீங்க முதல்ல உயிர்ப்பிக்கணும், ஒன்று அவனுக்கு உயிரை திரும்ப கொடுக்கணும், அவனுக்கு உயிரை கொடுத்தாதான் நான் வந்து அடங்குவேன், இல்லைன்னா இதை அழிச்சிட்டு தான் நான் சும்மா இருப்பேன். இது நம்பர் 1. நம்பர் 2, உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கணங்களும் அப்படின்னா அத்தனை ஜீவராசிகளும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளையும் எந்த தெய்வத்தை கும்பிடுறதுக்கு முன்னாடி முதல்ல என் பையனை ஃபர்ஸ்ட் கும்பிட்டுட்டு தான் அடுத்து அவங்கள கும்பிடணும். அப்படி அது இந்த 2க்கும் நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் அடங்குவேன், இல்லைன்னா இதை அழிச்சிட்டு தான் நிற்பேன் அப்படின்னு சொன்ன உடனே சிவன் பார்க்குறாரு, சரிம்மா நீ சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன், கரெக்டு தான், இவன் சாதாரணமான ஆள் இல்லை, அந்த மாதிரி பண்ணிடுவோன்னு சொல்லி பிரம்மாவுக்கு உத்தரவு போடுறாரு. அவனுக்கு உயிர் கொடுக்கணும்னா தலை போயிடுச்சே, அப்போ நீ போப்பா காட்டில் போயிட்டு முதல்ல யாரை பார்க்குறியோ, உன் கண்ணில் யார் உன் கண்ணில் படுறாங்களோ அந்த தலையை நீ கொண்டு வா, இவருக்கு வச்சு உயிரை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. அப்போ அவர் நடந்து போகும்போது ஒரு அற்புதமான ஒரு யானையை பார்க்குறாங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு யானையை பார்த்த உடனே அதோட தலையை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து சிவனிடத்தில் கொடுத்து, சிவன் என்ன பண்ணுறாரு, அவருக்கு அந்த தலையை வச்சுட்டாரு. வச்ச உடனே அவர் யானை முகம் வந்துருச்சு, உயிர் வந்துருச்சு, உன்னை தான் கும்பிடணும்னு சொல்லி விநாயகர் உருவான கதை. ஸோ வந்து பார்வதிக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பாடா அப்படின்ட்டு. ஸோ அவரை உலகமே இது கும்பிட ஆரம்பிச்சிருச்சு, முதல்ல அவரை கும்பிட்டுட்டு தான் பண்ணணும்னு. இந்த கதை வந்து இது சாதாரணமான கதை அல்ல, இந்த கதைக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு. ஸோ இந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, இப்போதான் முக்கியமான விஷயம், சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்வதி குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிவன் அங்கே வருகிறார். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உடல் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை, எனக்குள்ள இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள், குளியல்ங்கிறது என்ன, நம்ம உடம்புல இருக்கிறது என்ன பண்றோம், அது சிம்பாலிக்கா என்ன சொல்றாங்க, பார்வதிங்கிறது சக்தி, அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தி, எனர்ஜி, அவங்களுடைய சொரூபம் தான் பார்வதி. பார்வதி தான் சக்திக்கான மூலம், சரிங்களா? ஸோ அவங்க வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது, அவங்க குளிக்கும் போது சிவன் உள்ள வராருன்னா என்ன அர்த்தம்னா, என் உடம்பில் என் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளும், உடல்ல இருக்கக்கூடிய அழுக்கு மட்டும் இல்லை, மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகளும் கர்ம வினைகளையும், குளிக்கிறதுனா அதெல்லாம் வெளியில எப்போ போகுதோ இப்போ சொல்லாமலே சக்தி உங்களுக்கு வந்துடும், கடவுள் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பார். அதனால அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிவனே வந்து நிற்பார், கூப்பிட வேண்டாம், அவரே வந்துடுவார். சிவனை நம்ம தேட வேண்டாம், தெய்வத்தை நீங்க தேடாதீங்க, நமக்குள்ள இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களும் சிந்தனைகளும் அழுக்குகளும் எப்ப நான் எடுக்கிறனோ கடவுள் நம்மளை தேடி வருவார், நம்ம அவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, அதுதான் அந்த குளியல். அப்போ நந்தி வந்து என்ன பண்றாரு, சிவனை உள்ள விட்டுறாரு. ஏன்னா இந்த பார்வதிங்கிறது கிரியேஷன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்துல 2 தான் இருக்கு, ஒன்னு கிரியேஷன், இன்னொன்னு கிரியேட்டர். 2 பேர் தான். படைப்பு, உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் 85 லட்சம் உயிரினங்கள் இருக்குது, இது அத்தனை படைப்பு, கிரியேஷன். நம்ம எல்லாமே படைப்பை சார்ந்தவர்கள், நம்மளை படைச்சவர் ஒருத்தர் இருக்கார். The person who has created and the creation, these are the two. The creation is Parvati and the creator is Shiva. இது இல்லையேல் இது இல்லை, இது இல்லையேல் அது இல்லை. அப்போ இந்த கிரியேஷனை பாதுகாக்கிறது நந்தியோட வேலை. ஆனா கிரியேட்டரே வந்தா அப்புறம் மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ கிரியேஷனை விட ரொம்ப சிறந்தது எதுன்னா கிரியேட்டர். அதனால கிரியேட்டர் தான் எனக்கு ரொம்ப கிரியேஷன் எனக்கு வேணும், பட் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எந்த ஒரு மனிதன், ஒரு சராசரி மனிதன் ஒரு குருவையோ அல்லது ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறவன் கிரியேட்டரை எப்போ முதன்மையா வைக்கிறானோ அவன் தான் உண்மையான டிவோட்டி அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் நந்தியோட அந்த செயல் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இப்ப நந்தி போயிட்டாரு.
பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org. இப்போ கணேசர் அங்க வர்றாரு. அவர் என்னன்னா he is made out of creation. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் கணபதி ரொம்ப முக்கியம்னா அவர் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் சந்தனத்துல தடவின ஒரு இதுல இருந்து மண்ணினால் ஆக்கப்பட்டது. மண்ணுங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, பார்வதி தான் மண். இந்த பூமிங்கிறதே பெண் சக்தி தான், பெண்ணு தான் சக்தி. அதனாலதான் பூமி தாய்ன்னு சொல்றோம், பூமி தந்தைன்னு சொல்றது இல்லை. எஸ், தாய் நாடுன்னு சொல்றோம், தந்தை நாடுன்னு சொல்றோமா? எப்பவுமே எல்லாமே ஃபெமினைன் எனர்ஜி. ஃபெமினைன்னாலே படைப்புன்னு அர்த்தம். ஒரு பெண்ணு தான் நம்மளை, ஒரு பெண்ணோட வயிற்றுல தான் நம்ம பிறந்திருக்கோம். ஸோ இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் பெண்ணிலிருந்து தான் வந்திருக்கு. ஸோ பெண்ணுனாலே கிரியேஷன் அர்த்தம். அப்போ கிரியேஷனுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா கணபதி. அதனால தான் அந்த மஞ்சளும் குங்குமத்தை வச்சு அவங்கள உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு சக்தி. இப்போ அது படைப்பை பூரா பாதுகாக்குது. படைத்தவன் இல்லை, படைப்பை பாதுகாத்து கொண்டு இருக்குது. அந்த மாதிரி நேரத்துல இப்ப படைத்தவன் வருகிறான். வந்த உடனே இந்த படைப்பு எதிர்த்துட்டு நிக்குது. ஏன் எதிர்த்துட்டு நிக்குது அப்படின்னா, நம்ம எல்லாருமே நம்ம படைப்புல சிக்கி இருக்கிறோம். ஒரு பெரிய அகங்காரம் இருக்கு. என்னுடையது, இது என்னுடைய வீடு, என் மனைவி, என் குழந்தை, என்னுடைய பிஸ்னஸ் அப்படின்னு நான் நமக்கு சொந்தம் கொண்டாடுறோம் இல்லையா? இது ஒரு அகங்காரம். நான் அவனை விட பெருசு, நான் அவனை விட பணக்காரன், நான் அவனை விட பெரிய ஆளு, நான் ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு நமக்கு சொல்லும்போது நமக்குள்ள அகங்காரம் வந்து விடுகிறது. நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க பெருசா வந்துருச்சுன்னா my head is very strong ன்னு அர்த்தம். When a person's head is very strong, his ego is very strong. That is the symbolic representation. அப்போ கணபதி நான் உன்னை விட மாட்டேன்னு அங்க பிடிவாதமா நிக்கிறது, it symbolically represents your ego. ஸோ அந்த அகங்காரத்தை யார் அழிக்க போறா அப்படின்னா சிவன் தான் அழிக்க போறா. அதனாலதான் அந்த தலையை வெட்டுறார். உலகத்துல 3 விதமான சக்திகள் இருக்குது. ஒன்று கிரியேட்டிவ் எனர்ஜி, பிரம்மா தான் ஆக்கும் கடவுள், விஷ்ணு இஸ் காக்கும் கடவுள், சிவன் என்னது அழிக்கும் கடவுள். அதுதான் அழிக்குன்னா உலகத்தை அழிக்கிறது இல்லை, அகங்காரத்தை அழிக்கிறார். ஸோ அந்த கணபதியினுடைய தலையை வெட்டுறாரு அப்படின்னா அவன் அகங்காரத்தை அழிக்கிறார். போடா அப்படின்னு தூக்கி போடுறார். அவன் அகங்காரத்தை எப்போ நீங்க அழிச்சிட்டீங்களோ, இப்ப பார்வதி என்ன பண்றாங்க? பார்வதி என்ன சொல்றாங்க? கழுத்தை வெட்டின உடனே நான் அந்த உலகத்தையே அழிக்க போறேன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்போ ஒரு மனிதனுக்கு அகங்காரம் இல்லையோ, இப்போ இந்த கிரியேஷன் இருக்கு இல்லையா, இந்த படைப்பு மேல இருக்கிற பற்று போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ பற்று போயிடுச்சுன்னா இப்போ படைப்பு என்ன பயன்படுத்தலாம், ஆனா அது மேல எனக்கு என்ன இல்லை, பற்று இருக்கக்கூடாது. நம்ம கஷ்டப்படுறதே எதனால கஷ்டப்படுறீங்க? பற்றுனாலதான். இப்ப என்னோடது அப்படின்னு நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கஷ்டம் வந்துடும். இது என்னோட. இப்போ ஒரு கார்ல போறீங்க, உங்க கார்ல போறீங்க. ஒரு சின்ன உதாரணம், உங்க கார்ல நீங்க போகும்போது புது கார் வாங்கியிருக்கீங்க, கல் கண்ணாடியில விழுந்துருச்சு, கண்ணாடி விண்ட்ஷீல்டு உடஞ்சிருச்சு. இப்போ அந்த விண்ட்ஷீல்டு தான் உடஞ்சிருக்கு, உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, ஆனா நமக்கு உள்ள வலிக்கும். ஐயோ என் புது கார் இப்படி உடஞ்சு போச்சு, நெஞ்சு வலிக்கும். சரியா? இப்ப இதே சம்பவம் உங்க ஃப்ரெண்டோட கார்ல போறீங்க, அதே மாதிரி கல்லு விழுந்து விண்ட்ஷீல்ட்ல விண்ட்ஷீல்டு உடஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு வலிக்குமா? வலிக்கவே வலிக்காது. அப்போ அந்த வலி விண்ட்ஷீல்டு உடஞ்சதுனால வலி வந்துச்சா, இல்ல என்னுடையதுங்கிறதுனால வலி வந்துச்சா? தெளிவா புரியுது. அப்போ எப்போ என்னுடையது அப்படின்னு நீங்க எப்போ கையில பிடிச்சிட்டீங்களோ இப்போ உங்களுக்கு வலி உறுதி. இதுதான் கர்ம வினை என்று சொல்கிறோம். ஸோ நீ என்னுடையது என்னுடையது என்னுடையதுன்னு ஒருத்தன் எப்போ அகங்காரத்துல நிக்கிறானோ அவனை அழிக்கிறதுக்கு தான் சிவன் அங்கே வருகிறார். அப்போ எப்போ அது என்னுடைய அகங்காரம் என்னுடையது இல்லை, ஆனா நான் இதை பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. நீங்க நல்லா சம்பாதிக்கலாம், கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாம், எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், விட்டுட்டு ஓடணுங்கிறது அவசியம் இல்லை.
ஆனா என்னுடையதுன்னு சொந்தம் கொண்டாடினீங்கன்னா வலி வந்துடும், உயிர் போற மாதிரி வலிக்கும். அங்கேதான் அகங்காரம் வருகிறது. அப்போ அந்த அகங்காரத்தை எப்ப அழித்து விட்டீர்களோ, என்னுடையது என்று என்னைக்கு இல்லாமல் போய்விட்டதோ, இப்ப பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தை அழிச்சிட்டாங்க அப்படின்னா, அழிக்கல, இந்த உலகத்தினுடைய பாதிப்பு எனக்கு வராது அப்படிங்கிறதுக்காக சிம்பாலிக்கா அவங்க உலகத்தை அழிச்சிருவேன்னு அதை சொல்லிட்டாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதுதான் அங்கே சிம்பாலிக்கா சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இப்போ இப்போ தலை போயிடுச்சு. இப்போ பார்வதி, இப்போ சிவன் பார்க்குறாரு, இவன் அகங்காரம் போயிடுச்சு. அப்போ இவன் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு தலையை கொண்டு வைக்கிறாங்க. இன்னொரு தலை என்ன? யானையோட தலை, பெரிய தலை. அது என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஈகோவை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இட் இஸ் நாட் அ பிக் ஈகோ, இட் இஸ் கால்ட் அ ஃபங்க்ஷனல் ஈகோன்னு சொல்லுவோம். அதாவது ஏதோ ஒரு பொருளை என்னோடது அப்படின்னு சொல்றதுக்கும் அண்ட சராசரமே என்னோடதுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ உங்க குழந்தை மேல நீங்க ரொம்ப பாசமா இருக்கீங்க. அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம குழந்தை நல்லா இருக்கணும், நம்ம குழந்தை நல்ல செல்வாக்கா இருக்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும், நீடூடி வாழணும், அதுக்கு நோய் நொடி வரக்கூடாதுன்னு நமக்கு ஆசை இருக்கும். இருக்குமா இல்லையா? எஸ். ஆனா அடுத்தவங்க குழந்தைய பத்தி நம்ம கவலையே கிடையாது, ஊரை பத்தி நம்ம கவலைப்படலை. ஆனா இப்ப உலகமே என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுவும் ஒண்ணுதான், எதுவுமே என்னோடது இல்லைன்னு சொல்றது ஒண்ணுதான். ஜீரோ அண்ட் இன்ஃபினிட்டி, தே போத் ஆர் ஒன் அண்ட் த சேம். கரெக்டா? இப்ப உலகமே என்னோடது, எல்லா குழந்தையும் என் குழந்தை தான் அப்படின்னா என்னுடைய அன்பு எல்லா குழந்தைங்க மேலேயும் போயிடுது. அந்த மாதிரி ஒரு அகங்காரத்தை தான் விநாயகருக்கு வைக்கிறார். விநாயகர் கணபதி அப்படின்னா கணங்களுக்கெல்லாம் அதிபதி. அதாவது கிரியேஷன்ல இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் நான் தான், எனக்கு அது மேல உயிரா வச்சிருக்கேன், அதுங்களுக்கெல்லாம் நான் தான் ராஜா. எந்த உயிரும் என்னை நீங்க கும்பிட்டீங்கன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் கும்பிட்டதுக்கு சமானம். எல்லா உயிர்களும் உண்மையில அன்பாக இருக்கும், ஏன்னா நீ என் மேல அன்பா இருக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகள் கூடயும் நான் எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும். இப்ப ஏன் ஒரு குழந்தை மட்டும் நான் அன்பா வச்சிருந்தேன்னா எனக்கு வலிக்கும். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நமக்கு நெஞ்சு வலிக்கும். உலகத்துல இருக்கிற 850 கோடி மக்களும் என் குழந்தைன்னு ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு ஒரு 1000 குழந்தை சாகும், நாளைக்கு இன்னொரு 1000 குழந்தை பிறக்கும். நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஸோ எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. ஸோ கணபதியை நீங்க கும்பிடுறது அப்படின்னா உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் நான் நேசிக்கிறேன்னு சொல்றீங்க. எப்போ அது மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு வந்துருச்சோ, இப்போ உங்களுக்கு எதிர்ப்பே இருக்காது. யாராவது உங்களை எதிர்க்க முடியுமா? உங்களை யாராவது தடை செய்ய முடியுமா? இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, உங்களுக்கு ஏதோ பெரிய ப்ராப்ளம், போலீஸ்ல உங்களை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. இப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்தோன்னா உங்களை காப்பாத்துறதுக்கு யார் வருவா? ஃபர்ஸ்ட் யார் வருவா? ஏதோ ஒரு ஃபேமிலி வரும், இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஒரு 4 பேர் வருவாங்க. இந்த ஃபேமிலியும் இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் வர்றாங்க இல்லையா? இவங்க ஏன் வர்றாங்க தெரியுமா? ஏன் இந்த 4 பேர் உங்க ஃபேமிலி வர்றாங்கன்னா, இவங்களை நீங்க அன்பு வச்சிருந்தீங்க. இந்த 4 பேர் வந்தாங்களே உங்களை காப்பாத்துறதுக்கு, அவங்க மேல நீங்க ரொம்ப அன்பா இருந்தீங்க. யாருக்கிட்ட நீங்க அன்பா இருக்கிறீங்களோ அந்த சக்தி தான் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் காப்பாத்துங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை. இப்ப உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகள் கிட்டையும் நீங்க அன்பா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உலகமே சப்போர்ட் பண்ணும், உலகமே நிற்கும். அப்ப யாருமே உங்களுக்கு எதிராக இருக்க மாட்டாங்க. ஸோ விநாயகர் அத்தனை உயிர்களுக்கும் அவர் தான் அதிபதி. ஏன்னா கிரியேஷனுக்கு அவர் தான் கிங்கு. ஸோ அவரை நான் வணங்குறேன் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசி, ஈவன் புழு பூச்சிகளை கூட நான் வணங்குறேன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா புழு பூச்சிகளும் நல்லா இருக்கணும். எஸ் சார். இப்போ உங்க குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ என் குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னா அவனுக்கு நான் ஆரோக்கியமான சாப்பாடு கொடுக்கணுமா? உலகத்துல பெஸ்ட் ஃபுட் அவனுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? அப்போ பெஸ்ட் ஃபுட்டை, இப்போ என் குழந்தைய நான் நேசிக்கிறேன், அவனுக்கு நான் ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும், வேர்ல்டுலேயே பெஸ்ட் ஃபுட்டை அவனுக்கு கொடுக்கணும்னா இப்போ அவனுக்கு கொடுக்கக்கூடிய உணவை நான் நேசிக்கணும். அவனுக்கு கொடுக்கக்கூடிய அரிசி வகைகள், பருப்புகள், தாவரங்கள், இது அத்தனை மேலேயும் நான் நேசிக்கணும், அதை நான் காதலிக்கணும். அப்போதான் நான் பெஸ்ட் ஃபுட்டை நான் கிரியேட் பண்ண முடியும், என் குழந்தைக்கு கொடுக்க முடியும். சரி, இந்த தாவரங்கள், இந்த காய்கறிகளை நான் காதலிக்கணும்னா அது விளையக்கூடிய மரம், செடி, கொடிகளை நான் காதலிக்கணுமா வேண்டாமா? அதை நான் பாதுகாக்கணுமா வேண்டாமா?
அதை நான் பாதுகாத்தாதான் எனக்கு நல்ல குவாலிட்டி விளைச்சல் வரும், தாவரங்கள் நல்லா இருக்கும், அதை நான் என் குழந்தைக்கு கொடுக்க முடியும். ஏன்னா என் குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும். ஏன் என் குழந்தை மேல நான் உசிரியே வச்சிருக்கேன். இப்போ இந்த மரம் செடி கொடிகளை நான் காதலிக்கணும் அப்படின்னா அது விளையக்கூடிய மண்ணை நான் காதலிக்கணுமா வேண்டாமா? அப்ப நான் மண்ணை காப்பாத்தி ஆகணுமா வேண்டாமா? மண்ணை நான் காப்பாத்தாம விட்டுட்டேன்னா அதுல விளையக்கூடிய பொருள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதுல இருந்து வரக்கூடிய தாவரங்கள் விளையக்கூடிய பொருள் தரம் இருக்காது. அதை நான் என் பிள்ளை கொடுத்தேன்னா என் பிள்ளை செத்து போயிடுவான். அப்ப என் பிள்ளைய நேசிக்கணும்னா காய்கறிகளை நேசிக்கணும், தாவரங்களை நேசிக்கணும், மரம் செடி கொடிகளை நான் உயிருக்குயிரா நேசிக்கணும், அது விளையக்கூடிய மண்ணை நேசிக்கணும். அப்ப மண்ணை நேசிக்கணும்னா மண்ணை மாசுபடுத்துறதுக்கு விடக்கூடாது, அது அழுக்காகிறதுக்கு நான் விடக்கூடாது, அது கெட்டு போறதுக்கு நான் அனுமதிக்க கூடாது. இப்ப மண்ணை நான் நேசிக்கணும்னா மண்ணுக்கு அடியில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் நான் காப்பாத்தி ஆகணும். இந்த மண் எப்ப தரமா இருக்கும்? மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய இப்போ ஒரு புழு இருக்குங்க, நிறைய புழு பூச்சிகள் மண்ணுக்கு அடியில இருக்கு. ஒரு புழுவுடைய இனம் கம்ப்ளீட்டா செத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. மண்ணுக்குள்ள கீழே இருக்கிற ஒரு புழுவுடைய இனம் கம்ப்ளீட்டா செத்து போச்சு. அப்போ மண் என்ன ஆகும்? தன் தரத்தை இழந்து விடும். மண் தன் தரத்தை இழந்து போச்சுன்னா அதுல விளையக்கூடிய பொருள் தரம் இருக்காது. அப்போ அதிலிருந்து விளையக்கூடிய காய் கனிகளை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன் என்று சொன்னால் அவன் செத்து போயிடுவான். அப்ப நான் என் பிள்ளைய காதலிச்சு என் பிள்ளைய நான் காப்பாற்றணும்னா தாவரங்களை காப்பாற்றணும், மரம் செடி கொடிகளை காப்பாற்றணும், மண்ணை காப்பாற்றணும், மண்ணுக்கு அடியில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசியும் நான் காப்பாற்றி ஆக வேண்டும். இந்த மண்ணுக்கு உரமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை காப்பாற்றணும், மழையை நான் காப்பாற்றணும், அதை நான் நேசிக்கணும், சூரியனை நேசிக்கணும், அண்ட சராசரத்தையே நான் நேசிச்சா மட்டும்தான் என் பிள்ளைய நான் என்ன பண்ண முடியும்? காப்பாற்றவே முடியும். அப்ப நான் என் குடும்பத்தை மட்டும் பார்ப்பேன், என் குடும்பம் பிள்ளைங்களை மட்டும் நான் பார்த்துப்பேன், ஊர் எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னா இன்டைரக்டா நீயும் அழிஞ்சு போக போற. ஸோ உலகம் அத்தனையும் என்னுடைய பிள்ளைகளாக பார்க்கணும். என் குழந்தைய நான் எப்படி அன்பாக இருக்கிறேனோ அதே அன்பு அதே உணர்வு எனக்குள்ள வரணும் அப்படிங்கிறத உணர்த்துறது தான் கணபதி. கணபதி என்றவர் அத்தனை கணங்களுக்கும் அதிபதி. உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்குள்ளேயும் அவர் இருக்கிறார். ஸோ அவர் ஒருத்தர் மேல நான் அன்பா வைக்கிறதுங்கிறது இந்த அண்ட சராசரத்தையே நான் நேசிக்கிற மாதிரி கிரியேஷன். ஸோ ஒவ்வொரு கிரியேஷன்லையும் அந்த டிவைன் உட்கார்ந்து இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா எல்லாத்தையும் நான் நேசிக்க ஆரம்பிச்சிருவேன். உலகத்துல இருக்கிற அத்தனையும் எனக்குள்ள அன்பு வந்துடும். ஸோ என் ஒரு குழந்தை மேல நான் அன்பா இருந்தாலே எனக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்கு அப்படின்னா உலகத்துல இருக்கிற அத்தனை உயிரினங்களையும் நான் அன்பா இருந்தா என்னுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும், ஆனந்தம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு அன்பு எனக்குள்ள வந்துருச்சு, பொறுப்பு வந்துருச்சு. உலகத்துல இருக்கிற அத்தனை உயிர்களையும் நான் காப்பாற்றணும்னு எனக்குள்ள அந்த பொறுப்பு வந்துருச்சு, அன்பு வந்துருச்சுன்னா இப்போ சிவனே உள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம். அதைத்தான் அன்பே சிவம் என்று சொல்கிறார், வேற ஒன்றுமில்லை. அப்புறம்தான் சிவன் உள்ள வரார். ஸோ திஸ் இஸ் கணபதி என்று சொல்வது அத்தனை கணங்களுக்கும் அதிபதி. ஸோ கிரியேஷனுக்கு கிங் கணபதி. கிரியேஷனை எப்போ ஒருத்தன் மதிக்கிறானோ இப்போ கிரியேட்டர் தானாக வருவார். ஸோ அடுத்த படி அந்த முக்திங்கிற நிலைக்கு ஒருத்தன் போகணும் அப்படின்னா, இறைவனை ஒருத்தன் பார்க்கணும்னா முதல்ல இறைவன் படைத்த படைப்பை மதிக்க வேண்டும். அவர் உருவாக்குன இந்த உலகத்தை நான் மதிக்கணுங்கிறதா கணபதியை கும்பிடுறதுக்கு உண்டான the science behind worshipping Ganesha is worshipping the creation. So it is called, he is residing in the மூலாதாரம். மூலாதாரம்ங்கிறது என்னன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூலாதார சக்கரத்தில் தான் இருக்கிறார். It is symbolically represented as a yellow color. You understand? That is the lowest chakra. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகா, அனகதா, விஷுதி, ஆக்னான்னு சொல்கிறோம். ஸோ மூலாதாரத்தில் தான் கணபதி என்பவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பூமி காரகன் எதனா கிரியேஷனோட கனெக்டடான பர்சன். ஸோ த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வர்ஷிப்பிங், ஃபஸ்ட்டு கிரியேஷனை தான் நம்ம கும்பிடணும். படைப்பு எல்லாமே கிரியேஷன். கிரியேஷன் மீன்ஸ் எவ்ரி ஒன். யூ ஹாவ் டு வர்ஷிப் எவ்ரி பீயிங் இன் த பிளானட். ஸோ அதை தான் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக நம்ம கணபதியை கும்பிடுறோம். இதை கும்பிடலைன்னா தெய்வம் உங்ககிட்ட வரவே வராது. அதுதான் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அதனால தான் இதை முதன்மை கடவுளாக வைத்திருந்தோம். ஓகே, திஸ் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் தட் ஸ்டோரி. பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.